என்ன குழந்தைங்களா, திருக்குறள் கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? ஒருத்தர் ரோட்டோரமாக போய்கிட்டு இருந்தாராம். அப்போது குளிர்னால ஒரு குட்டி நாய் அப்படின்னு நடுங்கிக்கிட்டே இருந்துச்சான். அப்போ அதை பார்த்துட்டு, ஐயோ பாவமே, இது இவ்வளோ கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாராம். ஆனால் அப்படி நினச்சா மட்டும் போதுமா? அந்த நாயோடைய துன்பம் சரியாயிருமா? இவர் அதை மட்டும் நினச்சிட்டு போயிட்டார். அதாவது ஒரு உயிருக்காக அவர் கருணை காட்டுறாரு, வருத்தப்படுறாரு. அதை செயலாக இல்லாமல் மனசால் மட்டும் நினைக்கிறாரு. அதே அடுத்தவர் அந்த பக்கமாக போனவர் என்ன பண்ணுறாரு, அதே பார்த்துட்டு அந்த குளிரில் நடுங்கிற நாயை, அச்சோ இது ரொம்ப குட்டி நாயாக இருக்குது, இப்படி குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு துவட்டி விட்டு அதை ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு பாதுகாப்பாக அதுக்கு கதகதப்பாக அதோடைய குளிர் போகிறதுக்கு வழி செய்கிறாரு. இப்போது இவங்க ரெண்டு பேருடைய செயலில் எது பயனுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிர் வருத்தப்படுறதை பார்த்து, இல்லை அது வேதனைப்படுறதை பார்த்து அதற்கு இரக்கம் காட்டி ஐயோ அப்படின்னு அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறது ஒரு அன்பு தான். ஆனால் அதை விட சிறந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய துன்பம் தீர்ப்பதற்கான வழியை நம்ம செய்யணும். 76வது அதிகாரமான பொருள் செயல் வகையில் அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. இது 757வது குறளாக அமைந்திருக்கு. அன்பினால் பெறப்பட்ட அருள் அப்படிங்கிற குழந்தை, அந்த குழந்தைய பொருள் அப்படின்ற செல்வம் அந்த அருளை வளர்க்குறதுக்கு செவிலித்தாயை போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. அன்பு அப்படின்றது ஒரு தாயை போன்றது. அது அருளை போன்ற குழந்தையை ஈண்டெடுக்கிறது. அதாவது அன்பின் மூலம் அருள் வெளிப்படுகிறது என்பதை விளக்குகிறது. இப்போ முதலாவது செஞ்சவர் அதுதான். அவர் அன்பினால் அருள் கருணையை வெளிப்படுத்தினார். ஐயோ பாவம், இந்த நாய் குளிர்னால நடுங்கிக்கிட்டு இருக்கே அப்படின்னு. ஆனால் அது மட்டும் போதாது, பொருள் என்பது செல்வமாக இருந்து அந்த அருளை வளர்க்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொருள் செவிலித்தாயை போல அருள் அப்படிங்கிற குழந்தைக்கு ஊட்டம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ரெண்டாவதாக வந்தவர் பண்ண செயல் அதுதான். அவர் முதல்ல இருக்கவர் அன்பை மட்டும் காட்டினார், கருணையை காட்டினார். அவர்கிட்ட அன்பு இருந்ததுனால அதுக்காக கருணையை வெளிப்படுத்தினார். ஆனால் அடுத்ததாக வந்தவர் அவர்களிடம் இருக்கும் பொருளை பயன்படுத்தி அதனுடைய துன்பத்தை போக்குவதற்காக அதனுடைய குளிரை போக்கி அதற்கு வெப்பத்தை கொடுத்து அதற்கு உணவு கொடுத்து அதை ஒரு பத்திரமான கதகதப்பான இடத்துல ஒரு கூண்டில் இல்லை அவங்க வீட்டில் கொண்டு போய் அவர் வைக்கிறார். அப்போது அன்பு மட்டும் இருந்தால் போதாது கருணை காட்டுறதுக்கு, அதை செயல்படுத்துவதற்கு பொருள் தேவை அப்படின்றத சொல்கிறார். பொருள் இருந்தால்தான் அருளை மேலும் வளர்க்க முடியும், அதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பொருள் செயல் வகை அதிகாரத்தில் சொல்கிறார். ஒரு மனிதன் பொருளை தேடுவதன் நோக்கமே அருளை வளர்ப்பது தான் அப்படின்றத இந்த குறளில் சொல்கிறாரு. அன்பின் மூலம் வெளிப்படும் அருளை பொருள் என்னும் செல்வமே வளர்க்கிறது அப்படின்றத இந்த குறளில் சொல்கிறாரு. அதனால் குழந்தைகளே, நீங்களும் முடிந்தவரை அன்போடு இரக்கம் காட்டுங்கள், அதற்கு பொருளின் துணை கொண்டு வளர்த்திடுங்கள். அதற்கு வள்ளுவர் கூறும் குறள் வழியில் செல்லுவோம், நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். நன்றி. மீண்டும் வேறு ஒரு குறளுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கின்றேன்.